ஆரிச்சில்ல ஆமாம் ஜெயிச்சிருவாரும். இப்போ நம்மளுக்கு வந்து தலைவலி ஆயிடுச்சே இவர் வந்தது அப்புறம் ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு டிஎம்கேக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தலைவலி ஆயிடுச்சு. ஆஹா என்னடா இவன் பாட்டுக்கு படத்தை நினைச்சிருந்தான் டக்குன்னு வந்துட்டாப்புல. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பெரிய பாதிப்பாக இருக்குமோ, இப்போ நம்ம ஓட்டெல்லாம் இவங்க வாங்கிடுவாங்களோ. இப்போ 2 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் கார்டு மட்டும் வச்சுருக்காங்க. 2 கோடி மக்கள் வச்சுருக்காங்க. 5 கோடி மக்களில் 2 கோடி மக்கள் வந்து உறுப்பினர் கார்டு எல்லாருக்குமே இருக்குது. இனி 3 கோடி மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் கார்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ 3 கோடி மக்களுடைய ஓட்டு பேங்க் வந்து இப்போ டிவிகேவாக தான் இருக்கு. ஆமாம், இதனால இவங்களுக்கு வந்து பெரிய தலைவலியாகவே இருக்கு. ஆனால் இப்போ வர எலெக்ஷனில் வந்து 234 தொகுதியிலையும் தளபதி வந்து கன்ஃபார்மாக வருவார், சிஎம் ஆவார். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ எங்களுடைய இஸ்லாமிய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, எஸ்டிபிஐ இருக்குது, டிஎன்டிஜே இருக்குது, இந்தியன் தவ்ஹீத் ஜமாத் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய இடஒதுக்கீடு வாங்கி தரேன், 2% வாங்கி தரேன், 3% வாங்கி தரேன். இன்னி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. இங்கே தளபதி வந்ததுக்கப்புறம் தான் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கன்ஃபார்மாக வாங்கி தருவார். 7%, 8%, 10% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தருவார். எல்லா துறையிலையும் இஸ்லாமியர்கள் வருவாங்க. எல்லாரும் பாருங்கள், இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா கடையில் தான் வேலை செஞ்சு, செருப்பு கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பான், துணி கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பான். சரியான அங்கீகாரம் இருக்காது. டிகிரி முடிச்சிருப்பான், சரியான வேலை இருக்காது. இடஒதுக்கீடு எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. எந்த ஒரு அரசியலில் டிஎம்கேலையும் கிடைக்கல, ஏடிஎம்கேலையும் கிடைக்கல. டிவிகே வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும். தளபதி வந்தால் கன்ஃபார்மாக எங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய அண்ணனா தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். முகமது கலீல். நான் வந்து இங்கேருந்து வரேன், பாலாவக்கத்துலேருந்து வரேன். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இசிஆர்பி சரவணா அவர்கள் வேட்பாளர். அவர் கண்டிப்பாக எம்எல்ஏ வருவார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் கன்ஃபார்மாக எம்எல்ஏவாக வந்துடுவார். நாங்கள் தளபதி, அவர் வந்து எம்எல்ஏ, எங்களுக்கு சிஎம் வந்து தளபதி தான்.